Good evening, pa. So class start பண்ணலாம். Okay. So late night class வச்சிருக்கோம். Sorry for that. Okay. ஈவினிங் வந்துட்டு கிளாஸ் வைக்க முடியல. ஓகே. ஸோ மார்னிங் வந்துட்டு நம்ம பொல்யூஷன் பற்றி வந்துட்டு ஒரு பிபிடி வந்துட்டு நான் காமிச்சேன். ஓகே. ஸோ அதில் உள்ள சில முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. அதில் சிலது பார்த்தாச்சு, பட் அதில் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? வேஸ்ட் எப்படி செக்ரிகேட் பண்ணுறது, ஓகேங்களா? வேஸ்ட் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, சில இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அது மட்டும் முக்கியமானது மட்டும் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பொல்யூஷன் அப்படின்னா வந்துட்டு அதாவது ஒரு மெட்டீரியலோட தன்மையை நேச்சரை வந்துட்டு மாற்றுறது. ஓகேங்களா? நேச்சரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது தான் வந்துட்டு பொல்யூஷன். ஓகே, அதுதான் வந்துட்டு பொல்யூஷன். இது காலையிலே சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது லேண்ட் பொல்யூஷன். ஸோ லேண்ட் பொல்யூஷன். ஸோ லேண்ட் பொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு டீக்ரடேஷன் ஆஃப் எர்த்ஸ் லேண்ட் சர்ஃபேஸ். இது மெயினாக மேக்ஸிமம் யாரால் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான். சரிங்களா? மனுஷங்களால தான், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால தான் வந்துட்டு இந்த எர்த்தோட டாப் சர்ஃபேஸ் வந்துட்டு டிகிரேட் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ இது மெயினாக வந்துட்டு இந்த இப்போ உள்ள இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் இது எல்லாமே காரணமாக இருக்கலாம். காரணமாக இருக்கலாம் இல்லை, இதுதான் காரணம். அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். மெயினாக வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இந்த தொழிற்புரட்சி நடந்துச்சு. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதுதான் வந்துட்டு இது ஒரு சைட் டெவலப்மெண்ட் இருந்தாலும் வந்துட்டு பொல்யூஷனுக்கு வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துட்டு ஒரு மெயினான காரணங்க. ஓகே, மெயினான காரணம். ஓகே. ஸோ இந்த லேண்ட் பொல்யூஷன்னால என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு நம்ம சாயில் கெட்ஸ் டேமேஜ். சாயில் கெட்ஸ் டேமேஜ். ரொம்ப அவுட்லைனாக முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? சாயில் வந்துட்டு டேமேஜ் ஆகுது. ஓகேங்களா? சாயில் வந்துட்டு டேமேஜ் ஆகுது. ஸோ இதனால் வந்துட்டு எக்கோசிஸ்டம், ஒரு எக்கோசிஸ்டம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுது. எக்கோசிஸ்டம் கெட்ஸ் டிஸ்டர்ப். எக்கோசிஸ்டம்னா வந்துட்டு காலையில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கிராஸ் இருக்குன்னா கிராஸை வந்துட்டு ரேபிட் ஃபீட் ஆகும். ரேபிட் வந்துட்டு அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? ரேபிட் வந்துட்டு ஒரு உல்ஃப் வந்துட்டு சாப்பிடும். உல்ஃபா வந்துட்டு ஒரு டைகர் வந்துட்டு சாப்பிடும். ஸோ இதான் வந்துட்டு இந்த இன்டர்ரிலேட்டட். ஸோ ஹூ ஈட்ஸ் ஹூம் அப்படின்னு வந்துட்டு ஹூ ஈட்ஸ் ஹூ இல்லைனா ஹூ ஈட்ஸ் ஹூம், அந்த இதுதான் வந்துட்டு எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டம் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும். ஓகே. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு மேட்ரு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ரீசைக்ளிங். ரீசைக்ளிங் இதை தான் வந்துட்டு இந்த ரீசைக்ளிங் செஞ்சாலே வந்துட்டு 75% ஆஃப் பொல்யூஷன் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். லேண்ட் பொல்யூஷன் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். வில் பி கண்ட்ரோல்டு. 75% வந்துட்டு கண்ட்ரோல் ஆயிரும் வெறும் ரீசைக்ளிங்ல மட்டும். ஓகே. ஸோ இந்த லேண்ட் பொல்யூஷனுக்கு இன்னொரு முக்கியமான இது என்ன சொல்றாங்க, அதாவது முக்கியமானதுன்னா வந்துட்டு இதுக்கான ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பயோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறாங்க. ஓகே, பயோ பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரல் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது முக்கியம். பயோ பிளாஸ்டிக் ஆர் நேச்சுரல் பிளாஸ்டிக். ஸோ இது எதில் செய்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்லால வந்துட்டு இது உண்டானது. இது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்க்கு நேர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆல்கலிஜென்ஸ். ஓகே, ஆல்கலிஜென்ஸ். ஓகே, ஸோ ஆல்கலிஜென்ஸ், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பேர் ஆல்கலிஜென்ஸ். ஸோ இதுக்கு இன்னொரு இதை வேற எப்படி இந்த பயோ பிளாஸ்டிக் வந்துட்டு இன்னொரு நேம், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாலி ஹைட்ராக்சி பியூட்ரேட். ஓகே, பாலி ஹைட்ராக்சி பியூட்ரேட்.
பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்னு வந்துட்டு இதை சொல்றாங்க. ஸோ இந்த லேண்ட் பொல்யூஷனை நம்மளே வந்து நிறைய வந்துட்டு இது ஈஸியாக இது பண்ணலாம். ஓகே, பிளாஸ்டிக் கவர் யூசேஜை வந்துட்டு கம்மி பண்ணுறது. முதல்ல ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கூடை இல்லை மஞ்சப்பை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த ஜாமான் வாங்கிட்டு வருது. அந்த பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் வந்துட்டு வாங்கிட்டு வரலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இல்லை வந்துட்டு ஒரு பாலே வந்துட்டு பால் வாங்குறதுலாம் சொல்ல, ஒரு கறி வாங்க போகிறதுலாம் வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போய் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு பாட்டில்ஸ், மில்க் பாட்டில்ஸ் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? மில்க் பாட்டில்ஸு, ஸோ இதை வச்சு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னு, ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் ஸ்கின், இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வால்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க. இந்த பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் வச்சு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு யூசஸ் ஆஃப் பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட். ஸோ இந்த லேண்ட் இதாகிறதுக்கு இன்னொரு இது மெயின் இதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு சாலிட் வேஸ்ட். இந்த சாலிட் வேஸ்ட்டை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு மேனேஜ் பண்ணோம். ஓகேங்களா? சாலிட் வேஸ்ட். ஸோ சாலிட் வேஸ்ட்னா வந்துட்டு சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று டொமஸ்டிக், முனிசிபல், இண்டஸ்ட்ரியல், ஓகேங்களா, கேஷியஸ், அக்ரிகல்ச்சர்லேருந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வந்துட்டு சாலிட் வேஸ்ட் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா சாலிட் வேஸ்ட்டை 2 இதாக வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகே, ஒன்று வந்துட்டு பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள். அதாவது நம்ம கவர்மெண்ட்டே இப்போ சொல்கிறாங்கல்ல, மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டு இப்போ வர இந்த வண்டியிலலாம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே வராங்க. குப்பைன்றவங்க தெருவா வரும்போதே வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. டிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், மக்கிறது மக்காததை வந்துட்டு தனியாக போடணும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாலிட் வேஸ்ட்னா டாக்ஸிக் வேஸ்ட், இந்த ரேடியோ ஆக்டிவ், கொரோசிவ் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் வந்துட்டு உயிரினங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்துதோ அது எல்லாமே வந்துட்டு டாக்ஸிக் வேஸ்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறோம், அது வந்துட்டு ஒரு டாக்ஸிக் தான். இப்போ இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம், ஒரு பெயிண்ட் டப்பா வந்துட்டு அப்படியே பெயிண்டோட நிலத்தில் போட்டுடுறோம் அப்படின்னா ஸோ அது ஒரு டாக்ஸிக் வேஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே வந்துட்டு டாக்ஸிக் வேஸ்ட். ஸோ நான் டாக்ஸிக் வேஸ்ட்டுன்னு இருக்குது. இப்படியும் வந்துட்டு பிரிப்பாங்க, நான் டாக்ஸிக் வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஹசார்ட்ரஸ் கெமிக்கல்ஸ், இது வந்துட்டு தீங்கு விளைவிக்காது. ஓகேங்களா? பட் அது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமானது என்னன்னா வந்துட்டு பயோமெடிக்கல் வேஸ்ட். ஸோ சிரஞ்சு, பிளேட்ஸு, நீடில்ஸு, காட்டன், வேற அந்த ஹியூமன் பாடி பார்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருது இல்லை, ஸோ இது எல்லாமே வந்துட்டு பயோமெடிக்கல் வேஸ்ட்ல வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வேஸ்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இட் லீட்ஸ் டு ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட். நிலம் வந்துட்டு சுத்தமாக ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்டு. ஓகே, ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேங்களா? இது ரெண்டையும் வந்துட்டு டிஸ்டர்ப்ஸ் அ லாட். டெரஸ்ட்ரியல்னா எல்லாமே தான், புல்வெளி, காடு எல்லாமே தான் வந்துட்டு டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? அக்வாட்டிக்னா வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஃப்ரெஷ் வாட்டர், அப்புறம் இதுன்னு தனியாக இருக்கும், மெரைன் அப்படின்னு தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இது எல்லாத்தையுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது இந்த சாலிட் வேஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கடல்லலாம் பார்த்தோம்னா அவ்வளோ குப்பையை வந்துட்டு டம்ப் பண்ணுறாங்க. சில நம்ம ஏரியாலே இருக்க பார்த்தீங்கன்னா ஏதாவது வாய்க்கால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரை ஈஸியாக தூக்கி போடுவாங்க. இப்போ ஏதாவது குப்பை இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஆத்தோரம் அப்படியே போகும்போது தண்ணியோட தூக்கி போட்டு விட்ருவாங்க.
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம முதல்ல வந்துட்டு இதுல இருந்து தெரிந்தணும். ப்ளஸ் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னொன்று சொல்றது என்னன்னா வந்துட்டு 3R அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ஓகேங்களா? இந்த 3R's இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் த வேஸ்ட். ஓகேங்களா? ரெடியூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிடுங்க. அப்படி ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால ஒரு சில வேஸ்ட் இருக்கலாம், அதை வந்துட்டு ரீயூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரீயூஸ் பண்ணுங்க, திருப்பி திருப்பி அதே வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைனல் டிஸ்போஸ் அந்த இது பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அதை ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சாலிட் வேஸ்ட்டை வந்துட்டு சேஃபாக எப்படிலாம் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட், இதுக்கான மெத்தட்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக்ரிகேஷன். ஸோ செக்ரிகேஷனில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு பிரிப்பாங்க. மெட்டீரியலில் வந்துட்டு டீக்ரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், அந்த மாதிரி ஆர்கானிக், அந்த மாதிரி வந்துட்டு பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ செக்ரிகேஷன் வந்துட்டு இட் இஸ் அ டைப் ஆஃப் டிஸ்போஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு முக்கியமானது டம்பிங். நம்ம இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக பண்ணுறது வந்துட்டு டம்பிங் தான். சரிங்களா? டம்பிங் தான் வந்துட்டு மெயினாக பண்ணுவாங்க. ஸோ அங்கங்கே வந்துட்டு ஒரு ஊருக்குன்னு வந்துட்டு ஒரு ஏரியாவை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல எல்லா குப்பையுமே வந்துட்டு கொண்டு போய் வந்துட்டு டம்ப் பண்ணுவாங்க. குப்பை இது பண்ணுறதுக்குன்னே வந்துட்டு ஒரு ஏரியா வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு கம்போஸ்டிங். ஸோ கம்போஸ்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பயாலஜிக்கல் ப்ராசஸ். இந்த டீகம்போஸ் ஆகுறது. சரிங்களா? இந்த இலை, செடி, கொடி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இதாச்சு அப்படின்னா வந்துட்டு அதை கம்போஸ்டிங்க்கு வந்துட்டு போட்டுருவாங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கம்போஸ்ட் ஆகட்டும், அது டீக்ரேட் ஆகட்டும், அப்படியே டீகே ஆகி இதாகட்டும் அப்படின்னு வந்துட்டு போட்டுருவாங்க. ஓகே. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வேஸ்ட். இன்னொன்று வந்துட்டு நம்ம வாட்டர் வேஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரைனேஜ். ஓகேங்களா? ட்ரைனேஜ்ல வந்துட்டு சீவேஜ் வாட்டர் தனியாக வந்துட்டு, வேஸ்ட் வாட்டர் அண்ட் சீவேஜ் அதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு அதுக்கான சேனல்ஸ் உண்டு பண்ணி தனித்தனியாக அதை ஸ்க்ரீனிங் ப்ளஸ் எஸ்டிபி, சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அந்த மாதிரிலாம் போட்டு வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு இந்த ட்ரைனேஜ் கட்டி எஃப்ளூயண்ட்டை வந்துட்டு நம்ம வெளியே அனுப்பணும். ஓகே. அந்த எஃப்ளூயண்ட்டை ட்ரீட் பண்ணணும். நம்ம நிலத்துல நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்க்ரீனிங், அதில் வந்துட்டு ஏதாவது இப்போ இந்த என்ன சொல்றது, வேஸ்ட் மேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா ஆலம் அந்த மாதிரி சொல்யூஷன்லாம் வந்துட்டு போட்டு, ஸோ ஆலம் அந்த மாதிரி சொல்யூஷன்லாம் போட்டு வந்துட்டு, ஸோ அந்த அப்படியே அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 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 கொலேஜன் மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஒரு கொலேஜன் மாதிரி ஆகி ஸோ அதெல்லாம் வந்துட்டு அடியில் அப்படியே செட்டில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? டர்ட் ரிமூவல் ப்ராசஸ் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ இன்னொரு மெயினான ப்ராசஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்சினரேஷன். ஓகே. இன்சினரேஷன்னா வந்துட்டு எரிக்கிறதுப்பா. சரிங்களா? இந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு எரிக்கிறது. ஸோ இதான் வந்துட்டு இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபார்மசூட்டிக்கல்னா மெடிக்கல் இதை வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எரிச்சிருவாங்க. ஓகேங்களா? பர்னிங் இதுதான் வந்துட்டு ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இதை வந்துட்டு மெயினாக வந்துட்டு பர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு டைப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரப்பர்ஸ் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இது இந்த ஸ்மோக்கு, ஏர் பொல்யூட்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்க்ரப்பர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது கோல் மைனிங், பவர் பிளான்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அங்கே வந்துட்டு ஆஸ்பால்ட் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு தனியாக பிரித்து எடுக்கிற வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. மெயினாக இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மெயினாக வந்துட்டு ஸ்க்ரப்பர்ஸ் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா வந்துட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு, அதே மாதிரி ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இது ரெண்டையும் ரிமூவ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகேங்களா? சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொன்று வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர்.
ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில இருந்து ஸ்மோக் வெளியே வருது அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்மோக்கோட அந்த கண்டாமினேஷனை குறைக்கிறது வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitators. ஓகேங்களா, இட் ரெடியூசஸ் த கண்டாமினேஷன். பேப்பர் மில், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitators வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு ரெடியூஸ் யூஸ் ரைசைக்கிள் சொல்லியாச்சு. ஒரு முக்கியமானது என்னன்னா வந்துட்டு கான்ஸ்டியூஷன்ல வந்துட்டு ஆர்டிகிள் 51G 51G இது என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு என்விரான்மெண்ட்டை வந்துட்டு பாதுகாக்கிறது, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன். இது வந்துட்டு இட் இஸ் இது வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிசனோட எவ்ரி சிட்டிசன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்லுது ஆர்டிகல் 51 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு இன்னொரு 2 ஆக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, 2 ஆக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங். ஓகே, ஹேண்ட்லிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1989 வந்துட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே வந்துட்டு இன்னொரு ஆக்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு பயோமெடிக்கல் வேஸ்ட் ஹேண்ட்லிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு 1996 வந்துட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 இதுவும் பார்த்துக்கங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஜென்ரல் சாலிட் வேஸ்ட்டுக்கு. இதே வந்துட்டு வாட்டர் பொல்யூஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வாட்டர் பொல்யூஷனை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் முக்கியமாக. ஓகேங்களா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல். ஸோ இந்த டேம்ஸ், ரிசர்வாய்ஸ், கெனல்ஸ் நிறையா கட்டி வாட்டரை வந்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல். இதில் முக்கியமானது வந்துட்டு இந்த வாட்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில பாயிண்ட்ஸ். நைட்ரோசோமோனாஸ் யூரோஃபியா அப்படின்னு வந்துட்டு ஒரு பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம டொமஸ்டிக் வாட்டரில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசமில் வந்துட்டு டெமாலிஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த நைட்ரோசோமோனாஸ் யூஃபோரியா வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, நைட்ரோசோமோனாஸ் யூரோஃபியா. ஸோ அதே மாதிரி இந்த வேஸ்ட் வாட்டர் இந்த இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு யூக்கலிப்டஸ் ட்ரீ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இட் அப்சர்வ் மினரல்ஸ் ஃப்ரம் வேஸ்ட் வாட்டர்லேருந்து இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, இது வந்துட்டு வாட்டர் பொல்யூஷனில் இருக்க முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்தது ஏர் பொல்யூஷனில் ஜென்ரலாக என்ன இம்பார்ட்டன்ட்னா வந்துட்டு காம்போசிஷன் ஆஃப் ஏர்னு வந்துட்டு கேட்கலாம். காம்போசிஷன் ஆஃப் ஏர் என்னென்ன அப்படின்னு வந்துட்டு
ஏரில் வந்துட்டு மெயினான காம்போசிஷன் நைட்ரஜன் வந்துட்டு 78%. ஓகேங்களா. ஸோ ஆக்சிஜன் O2 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 20.9. ஓகேங்களா. வேறு வந்துட்டு CO2 0.03%. ஓகேங்களா. ஸோ அதர்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு ஒரு மீதி இருக்கிறது ஒரு 0.10%. வாட்டர் வேப்பர், ஆர்கான் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு காம்போசிஷன் ஆஃப் வாட்டர். ஓகே. இந்த ஏர் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சில பொல்யூட்டன்ஸ் ஏரில் வந்துட்டு இருக்க முக்கியமான பொல்யூட்டன்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏர் பொல்யூட்டன்ஸ் அதோட காசஸ். ஏர் பொல்யூட்டன்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு ஃபர்ஸ்ட். கார்பன் மோனாக்சைடு. ஓகேங்களா. கார்பன் மோனாக்சைடு. ஸோ இது சோர்ஸ் எதுலேருந்து வருதுன்னா வந்துட்டு ஃபியூவலில் இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. இது வந்துட்டு என்ன லீட் பண்ணோம் அப்படின்னா டெத் ஆஃப் ஹியூமன்ஸ். இது அதிகமாக இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கார்பன் மோனாக்சைடை சுவாசித்தோம்னா இட் காசஸ் டெத் ஆஃப் ஹியூமன்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சைடு. ஸோ நைட்ரஜன் ஆக்சைடு வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் ஃபியூல்ஸ்லேருந்து தான் வந்துட்டு வருது. ஓகேங்களா. ஃபியூல்லேருந்து வந்துட்டு வருது. ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இட் லீட்ஸ் டு ஆசிட் ரெயின். ஓகேங்களா. ஆசிட் ரெயின். ஸோ அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா. கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அதே மாதிரி ஃபியூல் கோல் பெட்ரோல் இதிலேருந்து வந்துட்டு வருது. ஸோ இட் காசஸ் குளோபல் வார்மிங். ஓகேங்களா. குளோபல் வார்மிங்கை வந்துட்டு உண்டாக்குது. சல்ஃபர் டை ஆக்சைடு இது சொல்லியிருப்பேன். சல்ஃபர் டை ஆக்சைடை பற்றி முன்னாடி சொன்னேன். ஸோ இது வந்துட்டு ஃபேக்ட்ரிஸில் வந்துட்டு இருக்குது. இட் காசஸ் ஆஸ்துமா அண்ட் கேன்சர். ஓகே. அடுத்தது கார்பன். ஸோ கார்பன் வந்துட்டு கோல் மைன்ஸ் அந்த இடத்துலலாம் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. கோல் மைன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இட் காசஸ் பிளாக் லங் டிசீஸ். ஸோ அடுத்தது இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து வரக்கூட சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ இது ஃப்ரிட்ஜு, ஏசி, கூலரு அந்த முதல்லலாம் வந்துட்டு இருக்கும். சரிங்களா. இதுக்கு மெயின் இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஓசோன் டெப்ளீஷன். ஓசோன் லேயரில் வந்துட்டு ஓட்டை உழவ வைக்கிறது இதுதான் சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெயினான ஏர் பொல்யூட்டன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயின் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு மழை தண்ணி அட்மாஸ்பியர் பிகம்ஸ் ஸோ அசிடிக். ஸோ அசிடிக்காக வந்துட்டு மாறிடும். ஓகேங்களா. இதுக்கான மெயின் காஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு கோலை வந்துட்டு பேர்னிங் ஆஃப் கோல் அண்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை அரிக்கிறதுனால தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு அந்த வேஸ்ட் கேஸஸ் வந்துட்டு மேலே போயிட்டு ஸோ இட் கிரியேட்ஸ் வந்துட்டு ஆசிட் ரெயின். ஓகேங்களா. ஸோ என்ன இதுனா வந்துட்டு CO2 ப்ளஸ் H2O. இது என்ன கொடுக்கும் அப்படின்னா வந்துட்டு H2CO3. இதுதான் வந்துட்டு கார்போனிக் ஆசிட். ஸோ அதே பார்த்தோம்னா வந்துட்டு SO2 ப்ளஸ் H2O. ஸோ இட் கிவ்ஸ் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும் அட்மாஸ்பியர் கூட. சரிங்களா. சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அடுத்தது வந்துட்டு NO2 ப்ளஸ் H2O HNO3. இது நைட்ரிக் ஆசிட். ஸோ இந்த மூணு தான் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ஆசிட் ரெயினில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. தீஸ் ஆர் த 3 திங்ஸ். இந்த ஆசிட்ஸை தான் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் ஆசிட் ரெயின். ஓகேங்களா. ஸோ இது வெஹிக்கிள்லேருந்து வரக்கூடிய அந்த புகை, ஸோ ஏதாவது கோலை வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ரொம்ப எரிக்கிறனால ஸோ அதனால் வரக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஆசிட் ரெயின். ஓகேங்களா. ஸோ இந்த ஆசிட் ரெயின் வந்துச்சுன்னா வந்துட்டு இட் அஃபெக்ட்ஸ் த எக்கோசிஸ்டம். சரிங்களா. பாண்டு ரிவர்லாம் வந்துட்டு அசிடிக்காக மாறிடும். உள்ளார உள்ளதெல்லாம் வந்துட்டு செத்துரும்.
உள்ளார உள்ள உயிரினங்கள் எல்லாமே வந்துட்டு செத்துரும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு ஆசிட் ரெயின். ஸோ அடுத்தது இதே மாதிரி பார்த்தோம்னா வந்துட்டு ஓசோன் டெப்ளீஷன். ஓசோன் டெப்ளீஷன் ஓகேங்களா. ஓசோன் டெப்ளீஷன் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 1970 அந்த டைம்லேயே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்துட்டு 4% ஒரு டீகேட். ஒரு டீகேட்னா வந்துட்டு 10 வருஷம் ஓகேங்களா. எர்த்தோட ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்துட்டு ஓட்ட உழுவுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர் கெட்டிங் டெப்ளீட்டட், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதில் வந்துட்டு ஓட்ட உழுவுது ஓகேங்களா, கெட்டிங் டெப்ளீட்டட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு சன்ஸ் ரேஸ் உள்ளார வரும், வெளியே வந்துட்டு அது போக முடியாது ஓகேங்களா. வெளியே போக முடியாமல் வந்துட்டு மேலே, அதாவது அது ஓசோனில், அது க்ரீன் ஹவுஸ் கேஸில் வரும், நான் இதில் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதனால சன்ஸோட ரேஸ் டைரெக்டாக வந்துட்டு உள்ளார வரும். இட் கிரியேட்ஸ் மோர் ஹீட் சரிங்களா. டெம்பரேச்சர் இதாகும், ஸ்கின் டிசீஸ் வந்துட்டு நிறைய வரும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வரும். ஸோ இதோட ஓசோன் டெப்ளீஷனுக்கு இன்னொரு இது வந்துட்டு சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ கார்பன் சொன்னேன்ல, ஏசி ஃப்ரிட்ஜு அதிலலாம் இருந்து வரக்கூடிய வந்துட்டு சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்துட்டு மெயினானது. ஸோ இது மெயினாக. அடுத்தது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஓகேங்களா. ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இதில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எது அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு 60% வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா. அடுத்தது மீத்தேன். ஸோ மீத்தேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 20%. நைட்ரஸ் ஆக்சைடு 16%. சிஎஃப்சிஸ் 6% ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு க்ரீன் ஹவுஸ், இதில் இதான் முக்கியமான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இது எவ்வளோ பர்சன்டேஜில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஓகேங்களா. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு சன்னோட ரேவை பூமிக்குள்ளாரே வந்துட்டு தக்க வச்சுக்கும். ஸோ இது வந்துட்டு அட்மாஸ்பியரில் வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி இது வந்துட்டு சன் ரேஸை உள்ளார விடும். பட் வெளியே ரிட்டர்ன் போகிறப்ப இந்த கேஸஸ் எல்லாமே தடுக்கி. ஸோ இதுதான் மெயின் ரீசன் வந்துட்டு இப்போ குளோபல் வார்மிங், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு மெயின் ரீசன் வந்துட்டு இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். வேறு ஸோ இந்தியாவில் நடந்த இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்தோன்னா மூமெண்ட்ஸ் ஓகேங்களா. என்விரான்மெண்டல் மூமெண்ட்ஸ். பிஷ்னாய் மூமெண்ட் ஃபஸ்ட்டு. பிஷ்னாய்ஸ் மூமெண்ட். ஸோ இதனோட பிஷ்னாய்ஸ் மூமெண்ட் வந்துட்டு இது ராஜஸ்தானில் நடந்தது ஓகேங்களா.
ஸோ இவங்க தான் இதுதான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஷ்னாய் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மரத்தை வெட்ட வந்ததை காப்பாற்றுறதுக்காக மரத்தை கட்டி பிடிச்ச மேனிக்கே வந்துட்டு செத்துருக்காங்க எல்லாமே. அவங்க வந்துட்டு அவங்க உயிரை வந்துட்டு அப்படியே இது பண்ணிட்டாங்க. ஸோ மரத்தை கட்டி பிடிச்ச மேனிக்கே. ஸோ அதான் வந்துட்டு பிஷ்னாய்ஸ் மூமெண்ட் வந்துட்டு ராஜஸ்தான். சிப்கோ மூமெண்ட். ஸோ சிப்கோ இது எல்லாமே வந்துட்டு நியர்லி 1980s அந்த பீரியடில் தான் வந்துட்டு வந்துச்சு. ஓகேங்களா, எக்ஸாக்ட் இயர் வந்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 1980s. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான் மரத்தை கட்டி பிடிச்சி அவங்க சாவறது தான் வந்துட்டு சிப்கோ மூமெண்ட்டும். ஸோ இது வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது இந்த வெஸ்டர்ன் காட் சைடு வந்துட்டு நிறையவே வந்துட்டு இதுக்கு இது பண்ணாங்க. ஓகேங்களா, சிப்கோ மூமெண்ட். அடுத்தது சைலண்ட் வேலி மூமெண்ட். ஸோ இது வந்து கேரளா. ஸோ அங்கே இருக்க அந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நியர்லி ஒரு 1973 வச்சுங்க. ஓகேங்களா, 73ல் வந்துட்டு சைலண்ட் வேலி ரிசர்வ் இந்த மூமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே வந்துட்டு சைலண்ட் வேலி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபாரஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னால வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சைலண்ட் வேலி மூமெண்ட் வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று வந்துட்டு நர்மதா பச்சாவ் ஆண்டோலன், என்பிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்பிஏ அப்படின்னு வந்துட்டு ஒரு மூமெண்ட். ஸோ இதில் வந்துட்டு ஃபார்மர்ஸு, என்விரான்மெண்டல் நிறைய ஆக்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் இருந்தாங்க. இது என்ன அப்படின்னா வந்துட்டு நர்மதா ஆற்றுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய டேம் வந்துட்டு கட்ட போனாங்க. ஓகேங்களா. ஸோ அதை எதிர்த்து வந்துட்டு இந்த போராட்டம். ஓகேங்களா, அதை எதிர்த்து தான் வந்துட்டு இந்த போராட்டம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ வேறு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒன்று எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் சென்டர். ஸோ இட் இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இட் இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். 1988 வந்துட்டு இதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் சென்டர் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது வந்துட்டு இந்த ஏழையாக இருக்க ஃபார்மர்ஸ், ஸோ அவங்கள வந்துட்டு எப்படி விவசாயம் செஞ்சு அவங்கள இது பண்ணுறது அப்படின்னு அவங்கள என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சென்டராக வந்துட்டு இது இருந்துச்சு. ஓகே. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்துட்டு ஒரு ப்ரோட்டோக்கால் வந்துட்டு போட்டிருப்பாங்க, கயோட்டோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு அதை எப்படி சொல்கிறது, அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற விதமாக. ஓகேங்களா, இந்த கயோட்டோ ப்ரோட்டோக்கால் வந்துட்டு ஆரம்பிச்சது. ஓகேங்களா. ஸோ கயோட்டோங்கிறது வந்துட்டு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு இடம். கயோட்டோ வந்துட்டு ஜப்பான். ஸோ இது வந்துட்டு 1997 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கயோட்டோ ப்ரோட்டோக்கால். ஓகே, ஜப்பான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இது கயோட்டோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. வேறு ஒரே நிமிஷம்.
காலையில் வந்துட்டு இந்த வேர்ல்டு பயோ ரிசர்வ் வந்துட்டு சொல்லியிருப்பேன், ஒரு 11 பயோ ரிசர்வ். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் வந்துட்டு இன்னொரு 7 பயோ ரிசர்வ் இருக்குது. இது எக்ஸாம்ஸில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பயோ ரிசர்வ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனாஸ் மனாஸ் அப்படிங்கிற பயோ ரிசர்வ் வந்துட்டு அஸ்ஸாமில் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அஸ்ஸாமில். ஸோ 1989 வந்துட்டு இது பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது திப்ரு. திப்ரு வந்துட்டு அதுவும் அஸ்ஸாம் தான், 1997. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு திபாங் அப்படின்ட்டு, திபாங். ஸோ இதுலேருந்து கொஷின் வந்துருப்பா. இது வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ், 1998. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கஞ்சன்ஜுங்கா, சிக்கிம், 2000. ஸோ கிரேட் ரேன் ஆஃப் கட்ச், குஜராத், 2008. கோல்டு டெசர்ட் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ், அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இது வந்துட்டு 2009 வந்துட்டு இதை பயோ ரிசர்வாக வந்துட்டு அறிவிக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு பன்னா அப்படின்ட்டு மத்திய பிரதேஷில் இருக்க ஒரு இது. ஓகேங்களா? 2011. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பயோ ரிசர்வ்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 11 நான் சொன்னது வந்துட்டு யுனெஸ்கோவால் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மெயினான இது வந்துட்டு இது இருக்குது. ஃபஸ்ட்டு பயோ ரிசர்வ் இன் இந்தியா வந்துட்டு நீல்கிரிஸ், அதை சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்துட்டு மெரைன் பயோ ரிசர்வ் அப்படின்னா வந்துட்டு கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகேங்களா? கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்துட்டு இது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ் வந்துட்டு எது எது அப்படின்னா வந்துட்டு கிண்டி நேஷ்னல் பார்க். ஸோ அடுத்தது கல்ஃப் ஆஃப் மன்னார், அங்கே இருக்க வந்துட்டு மெரைன் நேஷ்னல் பார்க். முதுமலை, முக்குர்த்தி வந்துட்டு நீலகிரியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க், இது வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது, இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ். ஓகே. ஸோ இதை தாண்டி வேறு முக்கியமானது வேறு எதுவும் கேட்பாங்களா அப்படின்னு தெரில. ஸோ சப்போஸ் வேறு ஏதாவது இந்த பழைய கொஷின்ஸை வந்துட்டு பார்த்துட்டு அதுலேருந்து வேறு ஏதாவது கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிடிஎஃபாக வந்துட்டு நான் குரூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லைட் நைட்டில் கிளாஸ் அட்டன் பண்ணது. ஓகே, தேங்க்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வந்துட்டு கேளுங்க. வேறு ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தாலும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு குரூப்பில். ஓகே, தேங்க்யூ அண்ட் குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.